Hi guys, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைனர் ஈக்குவேஷன்ஸ் வேரியபிள்ஸ் வித் கோஎஃபிஷியன்ஸோட பேசிக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, d² - 2d + 4 of y = 0ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒய்யோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் உள்ளோட்டு. அப்போது நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு மாற்றணும்னா டிக்கு பதிலாக m³ அதாவது m சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ m³ - 2m + 4 = 0ன்னு கொண்டு வந்துடலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம காரணிப்படுத்த முடியாது. அதனால் -b + or -√b² - 4ac/2a இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது காரணிப்படுத்த முடியலன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்ட்டு. அப்போ ஏங்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது, பிங்கிற இடத்துல -2 இருக்குது, சிங்கிற இடத்துல 4 இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கிது, 4 - நாங்கள் 16 பெருக்கணும்னா /2 ஓகேவா. இப்போ 4 - 16 ரெண்டத்தையும் பெருக்கிறப்போ -12 கிடைக்கிது. இதை நம்ம என்ன பண்ணலாம், 4 × 3 எடுத்துக்கலாமா, -4 × 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த 4 வெளில எடுத்துடலாம், ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்போ 2 கொண்டாந்துடலாம். அப்போ -3 மட்டும் உள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், 2 + or -2 √-3/2 இருக்குது. இதில் 2 காமனாக எடுக்கிறோம். அப்போ 1 + or -√-3/2 இருக்கும். இப்போ இந்த 2 என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. அடுத்து என்ன பண்ணலாம், 1 + or -√-3ங்கிறத 3 × -1 பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் -√-1க்கு பதிலாக ஐன்னு கொண்டாடலாம். அப்போ √3 மட்டும் உள்ளே இருக்குது. ஓகே, இதை நம்ம ஆல்ஃபாங்கிற ப்ளேஸில் 1 இருக்குது, பீட்டாங்கிற ப்ளேஸில் என்ன இருக்குது, √3 இருக்குது. ஓகேவா. அப்போ ஆல்ஃபா பீட்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான ஃபார்முலா நம்ம முந்தின சம்மில் பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபா பீட்டாக்கான வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்புறமாட்டி இதோட ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். y(e⁴x of a cos βx + b sin βx அப்போது ஆல்ஃபாக்கு பதிலாக 1 அது x a cos பீட்டாக்கு பதிலாக √3x + b sin √3x இது அதுக்கான சொல்யூஷன்ப்பா. நெக்ஸ்ட் சம் போகலாம். d³ - d² - d + 1 of y = 0 இது ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு மாற்றணும்னா டிக்கு பதிலாக m சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ m சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா m³ - m² - m + 1 = 0. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் நடத்தி போட்டிருப்பேன் பாருங்கள். மறுபடியும் வேணால் நடத்துகிறேன். 1 இங்கே இருக்கிறதெல்லாம் 1, இங்கே -1 1 1ன்னு எடுத்துக்கிட்டோம்ப்பா. இந்த வேரியபிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட் நம்ம 0 போட்டுக்கிறோம். 0 போட்டு ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 கிடைக்கிது. 1 மல்டிபிள் பண்ணால் ஏன் நான் இங்கே 1 எடுத்திருக்கேன்னா, இங்கே நமக்கு என்ன பண்ணலாம், -1 போட்டால் மட்டும்தான் இதுவும் நமக்கு ஆட் பண்ணும்போது 0 வேணும், 0 கிடைக்கணும். அதனால் நம்ம 1 வச்சு ஃபஸ்ட்டு பண்ணலாம். அப்போ பண்ணும்போது 1 பெருக்கிறோம். அப்போ 1 கிடைக்கிது. இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்போ 0 கிடைக்கிது. இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0 கிடைக்கும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் -1 கிடைக்கும். -1 + 1 ஆட் மல்டிபிள் பண்ணும்போது -1 கிடைக்கும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்கிது. நெக்ஸ்ட் அதே மாதிரி 0 போட்டுக்கிறோம். இங்கே 0 போட்டு ஏன்னா 1 போடுறோன்னா -1 இருக்குது, இங்கே +1 போட்டால் தான் இங்கே 0 கொண்டாடலாம். அதனால் 1 வச்சு நான் பண்ணுறேன். அப்போது 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கிது. 1 மல்டிபிள் பண்ணால் 1 கிடைக்கும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்போ 1 கிடைக்கிது. 1 மல்டிபிள் பண்ணால் 1 கிடைக்கும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்கிது. அதே மாதிரி தான் கீழேயும் இங்கே 1 இருக்குன்னா இங்கே -1 போட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணலாம், 0ன்னு கொண்டுட்டு வரலாம். பட் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், -1 வச்சு பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம -1 போட்டு 0ன்னு கொண்டுட்டு வரலாம். ஓகேவா. அப்போ 0 போட்டுக்கிறோம். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கிது. இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் -1 கிடைக்கும். இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்கிது. ஓகே, இது நமக்கு லாஸ்ட்டாக ஃபுல்லுமே நம்ம 0 கொண்டாந்தாச்சு. இப்போ m1 m2 m3 ஓகேவா. இப்போ m1 m2வும் ஈக்குவலாக இருக்கனால என்னதுன்னா m1 = m2 வந்துடும். m3ங்கிறது -1 இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கான ஈக்குவேஷன் என்ன, y = x + b of e⁴mx + c⁴mx இதோட வேல்யூஸ்லாம் கொண்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, y = x + b of e⁴x + c⁴ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.